வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்க ஒரு பொருள் கடந்த 10 வருஷத்துல அது எப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கோ தொழில் வாய்ப்பு இந்த பொருளை பேஸ் பண்ணி வரக்கூடிய பொருட்கள்ல வளர்ந்துக்கிட்டே இருக்குது. 2500 முதலீட்டுல 750 ரூபா வரைக்கும் லாபம் எடுக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை பிரகதீஸ்வரி யோகி குளோபல் அப்படின்ற நிறுவனத்தை நடத்தக்கூடிய பிரகதீஸ்வரி அப்படின்றவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பொருள் ஹேண்டில் பண்றாங்க, என்ன தொழில் வாய்ப்பு நமக்காக உருவாக்கி கொடுத்துருக்காங்கன்றத முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். வெல்கம் டு அவர் ஷோ. உங்களை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். உங்க பேரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? மேம் என் பேர் வந்து பிரகதீஸ்வரி மேம். நாங்க பாத்தீங்கன்னா ஒரு பேம்பு சானிட்டரி நாப்கின் தான் நாங்க இப்போ வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேம். இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆக்சுவலா நான் ஒரு லெக்சரர் மேம். நான் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல நான் ஒர்க் பண்ணேன். ஐ வாண்ட் டு செட் அப் அ பிசினஸ் அண்ட் கிவ் ஒரு 4 பேருக்கு நான் வந்து வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட ஃபீலிங்கே இருந்துச்சு. அதை நோக்கி தான் நான் வந்து டிராவல் பண்ணிட்டே இருந்தேன். வேற எங்க போய் வேலை செய்யறது எனக்கு செட் ஆகவே இல்லை. அதனால தான் அதை குவிட் பண்ணிட்டு சரி ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் அ குட் பிசினஸ். அதுக்கப்புறமா தான் நான் வந்து இதை நான் செலக்ட் பண்ணேன் மேம். இந்த ஃபீல்டு உள்ள நீங்க எப்படி வந்தீங்க மேம்? இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு தேடல் தான் மேம். நான் என் டாட்டர் இருந்தா, அவ வந்து இப்போ பியூபர்ட்டி ஏஜ் வந்து வந்துட்ட பிறகு சரி ஓகே அவளுக்கு வந்து பெஸ்டா கொடுக்கணும். நான் நிறைய படிச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து சானிட்டரி நாப்கின்ஸ்ல நிறைய உடம்புக்கு கெடுதல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் அவளுக்கு இருக்கக்கூடாது, அவளுக்கு ஒரு வந்து சேஃப் பீரியட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரொம்ப சர்ச் பண்ணேன். அது வழியா கிடைச்சதான் மேம் இந்த ப்ராடக்ட். டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருந்து வெளியே வந்திருக்கீங்க இல்லைங்களா? இதுக்காக வந்தீங்களா இல்ல மேம், இந்த ப்ராடக்ட் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் யூஸ் பண்ணேன், ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரா இருந்தது. ஏன்னா இது வரைக்குமே நான் வந்து ஒரு பீரியட்ஸும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் எனக்கு இருந்துச்சு. அந்த ஒரு மாதிரி ரேஷஸ் அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டம் என் பொண்ணு படக்கூடாதுன்னு நினைச்சதால ஓகே இது நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் பொண்ணு யூஸ் பண்ணிட்டு ஷி வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட். அதுக்கப்புறம் அவ என்ன பண்ணனா அவ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அவ சஜஸ்ட் பண்ணா இது யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் வாங்கினதுல இருந்து ஒரு ரெண்டு எடுத்துட்டு போய் அவ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொடுப்பா. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் சரி ஓகே வை கான்ட் வி டேக் இட் அஸ் அ பிசினஸ் அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து இதை எடுத்தனே மேம். இப்போ சானிட்டரி நாப்கின் சொல்லிட்டு வரும்போது நிறைய கேட்டகரிஸ் இன்னைக்கு டேட்ல நம்ம மார்க்கெட்ல பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா? ஸ்ட்ரிப்ட் ஆனியான் ஸ்ட்ரிப்ஸ் சானிட்டரி நாப்கின் பார்ப்போம். அதே போல பாத்தீங்கன்னா வந்து புளிச்சக்கீரையில பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நம்ம வந்து பேம்பூன்னு சொல்றோம். ஸ்பெசிஃபிக்கா நம்மளோட ப்ராடக்ட்ல என்ன இருக்கு மேம்? மேம் கோர் ஃபேக்டர்ன்றதோட வி ஆல்வேஸ் நோ அபவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேம்பு. பேம்பு கிட்ட நேச்சுரலாவே வந்து ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதே மாதிரி ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம உடம்புல வந்து ஒரு இடத்துல ஒரு கீரல் விழுந்துச்சுன்னா ஒரு ரத்தம் வெளியே வரும். அந்த ரத்தம் வெளியே வந்தோடனே அது ரெட் கலரா இருக்கும். பட் ஆனா ஒன்ஸ் அது வந்து பாக்டீரியா கூட எக்ஸ்போஸ் ஆயிட்ட பிறகு அது வந்து டிஸ்கலரேஷன் ஆரம்பிச்சிடும். அது என்னன்னா பாக்டீரியா அதுல அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் பாக்டீரியா அதுல அஃபெக்ட் ஆனோடனே கலரும் மாறிடும். அதே மாதிரி ஒரு பாக்டீரியான்றது ஒரு 1 hour பீரியட்லயே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸா வந்து அது க்ரோ ஆயிடும். இந்த பிரவுன் பேட்ஸ் தட் இஸ் த பேம்பு பேட்ஸ் வந்து நான் எடுத்துட்டு வந்ததுக்கு என்னன்னா இதுல பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இப்போ ஆனியன் சிப் எல்லாமே பண்றது என்னன்னா அந்த பாக்டீரியாஸை எராடிகேட் பண்றது தான். அந்த சிப் எல்லாமே இந்த பேட்ஸ் வந்து தானே எராடிகேட் ஆயிடும். அந்த சிப் எதுவுமே நமக்கு தேவையில்ல, அந்த பேம்போட குவாலிட்டியே வந்து ஆட்டோமேட்டிக்கா இதை பண்ணிடும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, இதோட டாப் ஷீட்டே பேம்பு ஷீட் தான் மேம். இது பேம்பு கிளாத்ல இருந்து பண்ணதான். அதனால வந்து உங்களுக்கு சாஃப்டாவும் இருக்கும். இது நல்ல அப்சார்பன்ட் ரேட் இருக்கும். ஏன்னா இப்ப அப்சார்பன்ட் ரேட் அப்படின்னும் போது வந்து பீப்புள் இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு விஷயத்துக்கு வந்து பழகி இருக்காங்க. லைக் அதை கம்ப்ளீட் பண்ணி வர அளவுக்கு நமக்கு இருக்குங்களா? இல்ல மேம், இது வந்து 40% வந்து மோர் அப்சார்ப்ஷன் ரேட் தேன் காட்டன். அதனால தான் நான் பேம்புவை செலக்ட் பண்ணது மேம். நார்மலா ஒரு லிக்விட் இருக்கு, இது திக்கா இருக்கு இல்லைங்களா பிளட், அது வந்து ஒரு 60 ml அப்சார்ப்ஷன் ரேட் ஒரு நார்மல் பேடுக்கு இருக்குதுன்னா இது வந்து 120 ml. இந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ன்ற வகையில நம்ம என்ன மாதிரி சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் உட்பட்டு இருக்கும்? ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ரெகுலரா மார்க்கெட்ல வந்து ஒரு சானிட்டரி நாப்கின் நம்ம யூஸ் பண்ணி பழகி இருக்கோம் ஓகேங்களா? லைக் அதுல இருந்து பீப்புள் வந்து மாறி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முக்கியமான ரீசனே பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், டயாக்சினா இருக்கட்டும், குளோரினா இருக்கட்டும், அதனால வரக்கூடிய ஓவேரியன் கேன்சர், லைக் அந்த ரீசனுக்காக தான் வந்து ஷிஃப்ட் ஆகி போயிட்டே இருக்காங்க. இந்த தட் கேஸ் நம்மளோட ப்ராடக்ட்டோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அதனோட ரெகுலேஷன்ஸ் உட்பட்டு எதனா சர்டிபிகேஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம் மேம்? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுது மேம், ஒயிட் கலர் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஒயிட் ரைஸ், ஒயிட் சுகர், அந்த மாதிரி நம்ம ஒயிட் கலர்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அது வந்து நிறைய டயட்டிஷியன் சொல்றாங்க, எல்லாமே சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம பேட்லயும் நம்ம வந்து ஒயிட் பேட் கிடையாது மேம், இது வந்து பிரவுன் பேட். ஏன்னா ஒயிட் கலர் பேட் வந்து காட்டன் பேட்ஸா தான் இருக்கும். காட்டன் வந்து ராவா இருக்கும்போது அந்த கலர் வரவே வராது. ஒன்ஸ் அதை ப்ளீச் பண்ணா மட்டும்தான் உங்களால அந்த பியூர் ஒயிட்டை எடுத்துட்டு வர முடியும். நீங்க ஒன்ஸ் ப்ளீச் வந்து பண்ணீங்கனாலே அதுல குளோரின் வந்துடும் மேம். குளோரின் ப்ளீச் பண்ணாலே அதுல வந்து கண்டிப்பா டாக்ஸின் வெளியே வந்துடும். WHO சொல்ற மாதிரி அது வந்து மினிமல் அமௌண்ட் தான் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. பட் அது மினிமல் அமௌண்டா இருந்தாலும் அது நம்ம பாடிக்கு ஏற்படுத்துற அந்த எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா இருக்கும். இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் பேட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், யூஸ் பண்ணும்போது ஒரு ஷார்ட் டேர்ம் நம்ம யூஸ் பண்றோம்னா நம்மளுக்கு அப்ப அங்க வந்து ரேஷஸ் வரும். அந்த ஓல்வா ஏரியால வந்து நம்மளுக்கு ரேஷஸ் வரும். அது இல்லாம வந்து டிஸ்கலரேஷன் ஆகும். இதே வந்து நீங்க லாங் டேர்ம் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து சிஸ்ட்லாம் ஃபார்மேஷன் ஆகும். அது வந்து நிறைய வந்து என்னன்னா எண்டோக்ரைன் சிஸ்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து அஃபெக்ட் ஆகும். ஃபெர்டிலிட்டியும் வந்து அது அஃபெக்ட் ஆகும். சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அளவுக்கு நம்ம ப்ராடக்ட்ல இருக்கு? இது வந்து ISO சர்டிஃபைட். இது வந்து இந்த பேட் பாத்தீங்கன்னா ஒரு 6 monthsலயே வந்து டிகிரேட் ஆயிடும். பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட்ஸ் தான் இது. இதே மத்த பேட்ஸ் பாத்தீங்கன்னா 700 years ஆகும். குவாலிட்டி அண்ட் சேஃப்டிக்கு நீங்க அஷூரன்ஸ் அப்படிதானே மேம்? கண்டிப்பா மேம். ப்ராடக்ட் வந்து நீங்க கலர் பத்தி பேசியிருந்தீங்க கரெக்ட்டுங்களா? நம்ம ப்ராடக்ட்டோட கலர் காட்ட முடியுங்களா? இதுதான் மேம் ஆக்சுவலா எங்க பேட். இது பாத்தீங்கன்னாலே தெரியும் மேம், நார்மல் பேட்ஸோட இது ரொம்ப ஸ்லீக்கா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும். ஃபுல்லாவே சீல் ஆயிருக்கும் மேம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு தூசோ எந்த ஒரு காயினோ நீங்க பேக்ல கூட வச்சுட்டு போகலாம், எதுவுமே உள்ள என்டர் ஆகாது. அந்த மாதிரி ஃபுல்லா சீல் பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே. இப்போ இது பாத்தீங்கன்னா இது அவுட்டர் கவர்ல இருந்து எல்லாமே
பயோ ப்ராடக்ட்ஸ் தான் மேம் இது. இப்போ இது கூட சின்ன சின்ன பீஸா கிழிச்சிடலாம். இது பிளாஸ்டிக் கிடையாது. ஓகே. இது வந்து இது எல்லாமே கார்ன் ஸ்டார்ச்ல இருந்து செஞ்சது தான் மேம் இது. இப்போ இது பாருங்க, இதுதான் அந்த பேட். இதுலயும் வந்து 2 சைட்ஸ் நம்ம ஸ்டிக் பண்ற மாதிரி இருக்கும். நார்மல் பேட்ஸ்லாம் இல்லாம ஓகே. 2 சைடுல நம்ம வந்து ஸ்டிக் பண்ணலாம். பேக் சைடு வைடரா இருக்கும். ஓகே. ஓகே. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல கொஞ்சம் சின்னதா இருக்கும். இது நீங்க டச் பண்ணி பார்த்தாலே தெரியும் அந்த ஃபீல். ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதுல எல்லாமே இந்த போர்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாமே வந்து அந்த ப்ரீத் பண்றதுக்காக. பிரைவேட் பார்ட்ஸ்ல நம்ம ஸ்டிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஹீட் வந்து வெளியே வந்து கஷ்டப்பட்டு அது திருப்பி உள்ளே தான் போகும். அது உள்ள போகும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட யூட்ரஸ்ல இந்த சின்ன சின்ன சிஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகுது. அப்பதான் கோழி முட்டை போடுது. இப்போ அது எப்படி அது குஞ்சு பொரிக்கும்? அது ஹீட்டால தானே மேம் அது வரும். கண்டிப்பா. இப்ப நம்ம நிறைய இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளத்துக்கு இந்த பேட் தான் மேம் ஆக்சுவலா மெயினா வந்து காரணமே. இதுல மிடில் லேயர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து ஜஸ்ட் ஒரு இதுதான் மேம் அந்த சீலிங் ஏரியா. Right. இதுல அந்த பிளாஸ்டிக் இருக்காது. நம்ம ஃப்ளூயிட் வந்து வெளியே வராம இருக்கிறதுக்கு சீல் பண்ற ஏரியா இது. எந்த இடத்துலயுமே பிளாஸ்டிக் இருக்காது. இது டாப் ஷீட் இஸ் மேட் ஆஃப் பேம்பு. இதான் மேம் அந்த பேம்பு ஷீட். ஓகே. ஓகே. திஸ் லைக் இஸ் இந்த பேம்பு. பேம்பு தான் வந்து உங்களுக்கு அந்த பிரீத்தபிளாவும் பிளஸ் வந்து நம்ம அந்த பாக்டீரியாஸ் மல்டிப்ளை பண்ணாம நமக்கு யூஸ் ஆமா மேம். பண்ணலாம். இப்போ இது நீங்க 24 hours நீங்க இது யூஸ் பண்ணாலும் அந்த பிளட்டோட கலர் வந்து அதே ரெட் கலரா தான் இருக்கும். ப்ரௌனா ஆகவே ஆகாது. இது எல்லாமே காட்டன் கிடையாது மேம். இது வந்து ஏர்லைட் பேப்பர். என்ன பேப்பர் மேம்? ஏர்லைட் பேப்பர். அப்படின்னா இது வந்து அந்த அப்சர்ப்ஷனுக்காக மேம். இது பேப்பர் தான். நம்ம காட்டனே யூஸ் பண்ணல. இது எல்லாமே பேப்பர் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 8 லேயர்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரி இந்த பேக் ஷீட் இது வந்து தான் நம்மளுக்கு வந்து அந்த லீக் ஆகாம இருக்கிறது, ஆன்டி லீக். அதுவும் வந்து பயோ. எதுவுமே வந்து இதுல வந்து கெமிக்கலும் கிடையாது, பிளாஸ்டிக்கும் கிடையாது. 100% நேச்சுரல் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா மேம். நிறைய பேர் வந்து ஹெர்பல் பிளஸ் வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜிக்கல் சானிட்டரி நாப்கின் அப்படின்ற மாதிரி கூட நிறைய வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? இப்ப நீங்க சொல்றது பிரகாரம் பார்த்தா நமக்கு வந்து பெரிய டெக்னாலஜில எதுவும் தேவையில்ல. ரொம்ப சிம்பிளிஃபைடா நேச்சுரல் பேசிஸ்ல யூஸ் பண்ணாலே சரி, நம்மளோட மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் வந்து நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த பிராண்ட்ஸ பத்தி லைக் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இப்போ இத்தனை லேயர்ஸ் தான் போட்டு தான் நம்மளுக்கு ஹைஜீன் கிடைக்கும், இந்த ஸ்ட்ரிப் வச்சு தான் ஹைஜீன் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் ஒரு கிளாத். நம்ம வந்து 2 decades முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? கிளாத் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ரொம்ப டெக்னாலஜிக்கலா போக தேவையில்ல. இப்போ ஸ்மார்ட் பேட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம்ல, அதெல்லாம் தேவையே இல்லை. இப்போ நான் இந்த பேட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறது ஃபுல்லாவே பிளான்ட் பேஸ்ட் பேட்ஸ் தான். இப்போ நம்ம வந்து பயோ டெக்னாலஜி யூஸ் பண்றோமா, பயோ டிகிரேடபிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோமா, அதுதான் நம்ம இப்ப பார்க்கணும். இப்போ நான் வந்து பயோ டிகிரேடபிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன். அதே மாதிரி இதுல எந்த கெமிக்கல்ஸ் கிடையாது, எந்த வித ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது. இது வந்து ஆர்டர் ஃப்ரீ. நீங்க 24 hours யூஸ் பண்ணாலும் ஒரு துர்நாற்றமோ எதுவுமே அடிக்கவே அடிக்காது. ஏன்னா வந்து அந்த எல்லாத்தையுமே வந்து அந்த பேம்பு வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். ப்ராடக்ட் வந்து நீங்க நல்லா டிஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. இதை எப்படி வந்து ப்ரோமோட் பண்றீங்க? என்ன மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கீங்க? இப்போ வந்து பீப்புளுக்கு நீங்க என்ன கால் ஃபர் பண்ண போறீங்க? அட் பிரசன்ட் வந்து நாங்க ரீசெல்லிங் தான் மேம் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2500ல அவங்க நம்ம கிட்ட இருந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு இவங்க வந்து பேட்ஸ் எடுத்து சேல் பண்ணலாம். இவங்களுக்கு வந்து நாங்க 25% வந்து நாங்க ப்ராஃபிட் கொடுப்போம். இஃப் இன் கேஸ் வந்து அவங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் டீலர்ஷிப் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா லைக் அவங்களுக்கு மேம் டீலர்ஷிப்லாம் கண்டிப்பா நாங்க கொடுக்குறோம் மேம். அதுக்கு வந்து 35% ப்ராஃபிட் கொடுக்குறோம் மேம். 35% ப்ராஃபிட் கொடுக்குறோம். ஓகே. அதே மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் இது ஸ்டாக்கிஸ்ட் அந்த மாதிரி நிறைய நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் ரீசெலர் வரேன். பிகாஸ் வந்து நிறைய உமன் ஒரு நேச்சுரல் பேஸ்ட் பிளான்ட் ஓரியன்டட் பேஸ்ட் ப்ராடக்ட் பொழுது வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த தட் கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2500 அவங்க இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்றாங்கன்னா அவங்களோட பிசினஸ் பிளான் எப்படி இருக்கும்? அவங்க என்ன மாதிரி இடங்கள்ல எல்லாம் உங்க ப்ராடக்ட் கொண்டு போய் பிட்ச் பண்ணலாம்? இப்போ ரீசெலர்ஸ்க்கு வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து காலேஜஸ் பக்கத்துல இருக்க நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு. அங்க வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து இதுல இருக்க நல்லதை எடுத்து சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ற பேட்ஸ்ல இருக்கிற வந்து கெட்டதை சொல்லிட்டு இது எந்தெந்த விதத்துல அவங்களுக்குலாம் வந்து உடம்புக்கு நல்லது செய்யும் அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இது அந்த 20 மினிட்ஸ் போதும் மேம் ஒருத்தவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு. இதுலயே வந்து அவங்க பிசினஸ் எடுத்துடலாம். இப்போ எங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 டீச்சர்ஸ் இருக்காங்க ரீசெலர். இதுல நாங்க ஆக்சுவலா வந்து ஸ்கூலுக்கு சில்ட்ரன்ஸ்க்காக தான் நாங்க போனோம் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றதுக்கு. பட் மோர் தென் த சில்ட்ரன் டீச்சர்ஸ் வேர் வெரி மச் எக்ஸைட்டட் வித் திஸ் ப்ராடக்ட். நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 hours நாங்க எங்க ஸ்கூல்லயே நாங்க நின்னுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பசங்க மேலதான் அந்த கோவத்தை காட்டுவோம். பட் ஆனா இந்த பேட்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு பூமாட்டா இருக்கு. இதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருத்தவங்க வாங்கினாங்க, அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டு ஒருத்தவங்க வந்து அது ரீசெல்லிங் எடுத்துட்டு இப்ப எல்லாருமே அவங்க கிட்ட இருந்து வாங்குற மாதிரி தான். அண்ட் நம்மளோட ப்ராடக்ட் வந்து என்னென்ன வேரியேஷன்ஸ்ல வருது மேம்? என்னென்ன சைசிங்ல வருது நமக்கு? 3 சைசஸ் மேம். எல், எக்ஸ்எல் அண்ட் ஓவர் நைட் ப்ரொடெக்ஷன். இதுதான் மேம் எல் சைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 240 mm. எல்லாத்துலயுமே 8 பேட்ஸ். இது வந்து எக்ஸ்எல் மேம். இது வந்து டே அண்ட் நைட் ப்ரொடெக்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா 280 mm ஓவர் நைட் ப்ரொடெக்ஷன். இதுலயே 8 பேட்ஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா 360 mm. இது ரொம்ப லாங்கா இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா அவங்க இப்ப ஏதாவது ஒர்க்கிங் விமன்னா இது கண்டிப்பா எடுத்துக்கலாம். இது நைட்காக தான் நாங்க வந்து ஆக்சுவலா இது நாங்க ப்ரொடியூஸ் பண்ணோம். பட் ஆனா வந்து ஒர்க்கிங் விமனுக்கு இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம சார்பா நம்ம சேனல் பார்த்துட்டு வரக்கூடிய உமன் ஆடியன்ஸ்க்கு உங்க சார்பா முழுமையான சப்போர்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா மேம். அண்ட் பல விஷயம்
விஷயங்கள் தெரியாம தான் வருவாங்க. அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரெய்னிங் எப்படி அப்ரோச் பண்ணணும், மக்களை எப்படி அணுகணும், எப்படி சேல்ஸ் பண்ணணும், இது எல்லாமே நீங்க குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். எல்லாமே நாங்க எங்க சைடுல இருந்து ஃபுல் சப்போர்ட் நாங்க குடுப்போம் மேம். மக்களுக்கு நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்ம வந்து ஒரு குழந்தை வந்து பிறந்து அது வளர்ற வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாமே பெஸ்ட்டா குடுக்கணும், எல்லாமே பெஸ்ட்டா குடுக்கணும் தான் நம்ம நினைச்சிட்டு நல்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்க்கிறோம், பெரிய காலேஜ்ல சேர்க்கிறோம். ஆனா இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் வரும்போது அதுல மட்டும் கோட்டை விட்டுறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கடையில வைக்கிற ஏதோ ஒரு பேட வாங்கி கொடுத்துரும். அப்ப நம்ம மைண்ட் செட் என்ன இருக்குதுன்னா, அட இது தூக்கி போடுறது தானே, இதுக்கு என்னத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், 3 டேஸ் தானே யூஸ் பண்ண போறோம், 5 டேஸ் தானே யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி ரொம்ப ரிலக்டன்ட்டா நம்ம வந்து டீல் பண்றோம். அது ரொம்ப 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 பெரிய தப்பு. இன்னைக்கு நம்ம வந்து மிஸ் பண்ற இந்த ஒரு சின்ன விஷயம் தான் வந்து அந்த குழந்தைக்கு பின்னாடி பெருசாயிட்ட பிறகு அது ரொம்ப சஃபர் பண்ணும். இப்ப நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சாக்லேட் சிஸ்ட், ஓவேரியன் சிஸ்ட்லாம். இதெல்லாம் ஒரு 10 இயர்ஸ் பேக், 20 இயர்ஸ் பேக் நம்மளுக்கு யாருக்குமே வந்ததே கிடையாது. நிறைய வந்து இப்போ வந்து யூட்ரஸ்ல சர்விக்கல் கேன்சர் அதெல்லாமே நம்ம கேள்விப்படுறோம். எல்லாமே இந்த கார்சினோஜென்ஸால தான். அதே மாதிரி காட்டன் கிடையாது, எல்லாமே வந்து ஏர்லைட் பேப்பர் தான். அதனால நம்பி நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்ப நம்ம ஒரு Dress அந்த குழந்தைக்கு எவ்வளவு எடுக்கிறோம், ஒரு ஃபங்க்ஷனா ஒரு 3000 எடுக்கிறோம், 4000, அந்த காசை பத்தி நம்ம வந்து திங்க் பண்றதே கிடையாது. காஸ்ட் எஃபெக்டிவ்னு சில விஷயத்துல தான் பார்க்கலாம், ஆனா நம்மளோட ஹெல்த்ல நம்ம பார்க்கவே கூடாது. என்னோட லாஸ்ட் கொஸ்டின் எல்லா உமன் ஆண்டர்பிரினர்ஸ் கிட்டயுமே நான் கேட்பேன். இந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிக்க போறேன்னு சொன்னப்போ, குறிப்பா சானிட்டரி நாப்கின் அப்படின்ற ஃபீல்ட் எடுக்கும்பொழுது ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபேமிலியோட சப்போர்ட் எங்க ஹஸ்பண்ட் தான் மேம் எனக்கு எல்லாமே. பயங்கர சப்போர்ட் அவரு. நான் எது சொன்னாலுமே அவர் வந்து என்னை அப்போஸ் பண்ணவே மாட்டார். உடனே அக்ரி பண்ணிடுவாரு. ஆக்சுவலா என்ன ட்ரைனிங்ல அனுப்பிச்சாரு. MSME போய் ஃபுல்லா ட்ரெயின் ஆயிட்டா மேம். அந்த ட்ரெயின் ஆயிட்டு ஐ கேன் ப்ரொடியூஸ் மை ஓன் பேட்ஸ். உங்களோட ப்ராடக்ட்ஸையும் பீப்பிள் வாங்கி யூஸ் பண்றாங்க இல்லையா? கண்டிப்பா மேம். விச் மீன்ஸ் வந்து அடாப்டேஷனுக்கு மக்கள் ரெடியா தான் தே இருக்காங்க. ஆர் கம்மிங். கண்டிப்பா. ஓரளவுக்கு என்னோட ஒரு சின்ன தாக்கம் என்னன்னா, அர்பன் ஜோன்ல இருக்க மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த அடாப்டேஷன்ன்றது ரொம்ப டஃப்பா இருக்கு. பர்சனலா பார்த்த வகையில நான் சொல்றேன். அந்த பிக்கிங் சாய்ஸ் அப்படின்றத வந்து அவங்க கிட்ட அவ்ளோ குயிக்கா நம்மளால மாத்தவே முடியல. சிட்டி ஃபேஸ்ல இருக்கிறவங்க வந்து ஒரு குட்டி ட்ரையலாவது எடுக்குறாங்க. ஓகே பாப்போமே என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ட்ரையல் ஜோன் வந்து போறாங்க. நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்னன்னா, உங்களோட ப்ராடக்ட்ஸ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாசிபிளா வந்து ரூரல்ல இருக்க உமனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுத்து அந்த ஜோன்ல எடுத்துட்டு போனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட் திங்கா இருக்கும் மேம். கண்டிப்பா எங்க ஃபோக்கஸே வந்து ரூரல் ஏரியா தான் மேம். நீங்களும் சரி உங்க ப்ராடக்ட்டும் சரி நெக்ஸ்ட் இயர் நாங்க மீட் பண்ண வரும்போது நல்ல ஒரு ஹைட்ஸ்ல நீங்க இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட் மேம். தேங்க்யூ மேம். வி Thank ஹோப் you. ஃபார் த பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.